ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான தி அன்வான்டட் அண்டட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்களை ஹிடன் டீட்டெயில்ஸை தான் காமிச்சிருப்பாங்க. பட் நான் அதை உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி அன்வான்டட் அண்டட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 11. லேட்டர் ஹவுஸ்கோல்ல இருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கோம், அவங்களால டினை பண்ண முடியாதுன்னு செல்சியா சொல்லவும், எப்படினாலும் நான் போக தான் போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் மான்ஸ்டர்னு தெரிஞ்சா என்ன கொண்டுருவாங்களோ, பட் ஐசக்கு பார்த்தா அந்த மாதிரி பர்சனா தெரியல. சரி நான் போய் அவங்கள பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் லேட்டர் ஹவுஸ்கோல்டுக்கு போறான். அந்த இடத்துல ஒரு மேஸ் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வழி தெரியாம நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு இருக்கான். சூரியன் உனக்கு இதுல ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லி வெளியே இருந்த செக்யூரிட்டி ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? ஈவன் நான் சூரியனை பார்க்கலன்னா கூட எனக்கு வழி கரெக்டா தெரியும் நம்ம ஹீரோ பாக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கண்டினியூஸா சுத்தி வந்துட்டு இருக்கும்போது எக்ஸெக்ட்டுக்கு வராம வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்ப போகவும், விட்டு கொடுக்க போறியா அங்கே இருக்கிற பொண்ணு கேட்குறா. இல்லை நான் ட்ரை பண்ண போறேன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கொஞ்சம் பிரேக் எடுத்து ஏன் கூட வந்து டீ குடியான்னு அந்த பொண்ணு கூப்பிடுவோம். சரி நம்ம ஹீரோவும் போகிறேன். மேபி லேட்டர் ஃபேமிலியோட பொண்ணா இவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஈவன் யூஸ் பண்ணுற டீ பாட் கூட மேஜிக் ஐட்டமா இருக்கு. வெறும் தண்ணியை ஊற்றினா அதுக்குள்ள இருந்து காஃபியா வெளியே வருது. இந்த ஐட்டம்லாம் உங்களுக்கு எங்க கிடைச்சதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேப்ரின்ஸ்ல கிடைச்சது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், இதுவே 300 பிளாட்டினம் வருமே அப்படின்னா லேட்டர் ஃபேமிலி இங்க இருக்கிற நோபல்ஸை விட பெரிய பணக்காரங்களா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் பெரிய விஷயம் இல்லை, இதை எடுக்க நிறைய அட்வென்ச்சரர்ஸ் உயிரையே விட்டுருக்காங்க. அதுதான் இங்க முக்கியம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ மாஸ்க் ரிமூவ் பண்ணி அந்த டீயை குடிக்க போகவும், நம்ம ஹீரோவோட மாஸ்க் ஒரு மேஜிக் ஐட்டம் தான் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. டீ ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க போட்டிருக்கிறது ஒரு மேஜிக் ஐட்டம் தானே, அந்த மாஸ்க் உங்களுக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்கவும், மேலட்ல ஸ்ட்ரீட் கடையில நம்ம ஹீரோ சொல்றான். மேலட்ல இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு கிடைக்கும்னு தெரியாது, உங்களுக்கு விருப்பம்னா அதை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கவும், லேட்டர் ஃபேமிலியில நிறைய மேஜிக் ஐட்டம்ஸை கலெக்ட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. நான் அதுக்காக எவ்வளவு காசு வேணா தாரான்னு சொல்றேன். உனக்கு காப்பர் காயினுக்கு சீப்பா வாங்கினது நிறைய காசு கிடைக்கும். இதை விற்கிறதுக்கு எனக்கும் ஆசை தான். பட் என் மூஞ்ச விட்டு இதை என்னால கலட்ட முடியாது. அது போக என் ஃபேஸை மறைக்கவும் அந்த மாஸ்க் தேவை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, சாரி என்னால தர முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். இப்போ டீயை குடிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த மேஸ்கே கிளம்பவும், நான் வேணா உனக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், நீ சூரியனை பார்க்காம இருக்கிறது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. இவளும் அதே சூரியனையே தான் மென்ஷன் பண்றா. அந்த சூரியன்ல அப்படி என்னதான் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சூரியனை பார்த்துட்டே நம்ம ஹீரோ நடந்து போகும்போது திடீர்னு சூரியன் காணாம போயிருக்கு. அதான் நம்ம ஹீரோக்கே புரியுதா ஆக்சுவலி இது ஒரு ட்ராப்னு. ஏன்னா மேல தெரியுறது உண்மையான வானமே கிடையாது. கரெக்டான வழியில நம்ம ஹீரோ போலனா அது வேற இடத்துக்கு நம்ம ஹீரோவை டெலிபோர்ட் பண்ணிருது. ஒரு வழியா நம்ம ஹீரோ சாயங்காலம் வரைக்கும் ட்ரை பண்ணி இப்போ அந்த மேன்ஷனுக்கும் வந்துருத்தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ இந்த மேஸோட சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிட்டு போலன்னு அந்த பொண்ணு கேட்கவும், அது ஒருத்தர் கொடுத்த அட்வைஸ்னால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் தான் லாரா, இந்த லெட்டர் ஃபேமிலியோட ஹெட்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணு தான் அந்த ஃபேமிலியோட ஹெட்டா நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நான் ரென்வே நீங்க கேட்ட ஜாபை பத்தி பேச வந்திருக்கேன். இந்த மேஸை நான் கம்ப்ளீட் பண்ண ரிவார்டு தருவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ கண்டிப்பா உள்ள வாங்க, எங்க ஃபேமிலி கலெக்ஷன்ல எந்த ஐட்டம்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்ப அந்த மேஸை கிரியேட் பண்ண மேஜிக் ஐட்டமே எனக்கு தாரீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், அது மட்டும் முடியாதுன்னு சொல்லவும், நான் சும்மா தான் கேட்டேன், என்ன நாள் ஃபுல்லா நடக்க வச்சல அதுக்கு தான் இது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். ஈவன் மேஜிக் ஐட்டம்ஸ்லயே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஹியூமன்ஸ் கையால மேக் பண்ணப்பட்டதும் ஏன்ஷியன் ரோயின்ஸ்குள்ள நேச்சுரலா கண்டுபிடிக்கப்பட்டதும், இவங்க நடந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியறதெல்லாம் ஹியூமன்ஸ் கையால மேக் பண்ணப்பட்டது அப்படின்னு லாரா நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஏங்கப்பா இது எல்லாமே மேஜிக்கல் ஐட்டமா நம்ம ஹீரோ ஷாக்கிங்கா பாக்குற. லேப்ரின்த்ங்கிற ஒண்ணு எப்படி இந்த பூமியில கிரியேட் ஆகுது, எதனால கிரியேட் ஆகுது, அது எப்படி நமக்கு புரியலையோ அதே மாதிரி தான் மேஜிக் ஐட்டம்ஸும். இந்த பாலை நான் தூக்கி போட்டா அது சும்மா ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஈவன் இதுவும் கூட ஒரு மேஜிக் ஐட்டம் தான். இந்த மாதிரியான மேஜிக் ஐட்டம் எல்லாத்தையுமே எனக்கு கலெக்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னு லாரா சொல்றா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மினி ஏர்ஷிப்பை பாக்குறான். இது வெஸ்ட்ல இருக்கிற ஏர்ஷிப் தானே, அதோட மினியேச்சரா நம்ம ஹீரோ கேட்கவும், இதுல நீ உன்னோட மாணவ செலுத்தினா இது அப்படியே பறக்கும் அப்படின்னு சொல்றா. கையில நம்ம ஹீரோ அந்த கண்ட்ரோலரை வச்சு நம்ம ஹீரோவை அதை கண்ட்ரோல் பண்றான். இது பிடிச்சிருக்கா, இதையே எடுத்துக்கிறியான கேட்கவும், எனக்கு இது வேணும் தான், பட் இது ஒரு விளையாட்டு பொருள், இதை வச்சு என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா. உன்னோட மைண்ட் அந்த மாடலுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணு லாரா சொல்றா. நம்ம ஹீரோவெல்லாம் அந்த ட்ரோன் மூலியமா பார்க்க முடியுது. இது உண்மையிலேயே அமேசிங். இது இருந்தது தெரியாத இடத்துல ஈஸியா ஸ்கவுட் பண்ணலாமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது ஒரு லேப்ரின்த்ல இருந்து கிடைச்சது, இது எப்படி பறக்குதுன்னு தெரியாது, பட் இதை மாடலா வச்சுதான் வெஸ்ட்ல இருக்கிற ஏர்ஷிப்பையே கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு லாரா சொல்றா. பட் இதை யூஸ் பண்ணா நிறைய மானா கன்சியூம் ஆகும்னு சொல்லவும், இது யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான், பட் மத்த ஐட்டம்ஸையும் நான் பார்த்துட்டு டிசைட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். சோ அவளும் இன்னும் நிறைய ஐட்டம்ஸை கூட்டிட்டு போய் காமிக்கிறா. யாராச்சும் பக்கத்துல வந்தாங்க அப்படின்னாலே லைட் எரியக்கூடிய ஒரு லேம்ப், ஈவன் எலி இல்ல பூச்சி ஏதாச்சும் பக்கத்துல வந்தா கூட அது லைட் எரியும் சொல்றா. இந்த பெயிண்டிங் நார்மலா தானே தெரியுது நம்ம ஹீரோ பாட்டா. அந்த பட்டன் நமக்குன்னு சொல்லவும் அதுக்குள்ள இருந்து பேய் வெளியே வர மாதிரி தெரியுது. ரியாக்ஷனை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப தெரியாம ஒரு டாலை நம்ம ஹீரோ டச் பண்ணவும், நம்ம ஷட் டவுன் பண்ணணும், ரிமோட் அங்க சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு லாரா சொல்றா. ஐசக்கும் அதை தேடி போறான். ஒரு பெரிய சைஸ் கோலம் அந்த இடத்துல வந்து நிக்குது. இவன் நம்ம ஹீரோ அண்டடாவே இருந்தாலும் இதோட அட்டாக்ல பட்டா என் கதையா முடிஞ்சிடும் போலயோ நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். ஐசக் சீக்கிரம் ஷட் டவுன் பட்டனை கண்டுபிடி அப்படின்னு
சொல்லி லாரா சொல்றா. இதுக்கு தான் முதல்ல எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். கண்டிப்பா அது எங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். காலம் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கு கொஞ்சோண்டு மானா தான் தேவை. ரொம்ப நேரத்துக்கு அது ஆக்டிவா தான் இருக்கும்னு பா சொல்றேன். நான் இதை அட்டாக் பண்ணலாமா நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தாராளமா அட்டாக் பண்ணி டேமேஜ்னாலும் பண்ணிக்கோ அப்படின்னு லாரா சொல்றா. நம்ம ஹீரோ டக்குன்னு அதோட கையை துண்டா ஆக்கிருந்தான். இந்த மாதிரி காலம்ஸ்க்கு அதோட டங்ல இல்ல தலையில வந்துட்டு ஒரு மேஜிக் ஸ்பெல் இருக்கும். அதை ஸ்கிராச் பண்ணிட்டா அது கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி லொரைன் சொல்லியிருப்பா. இந்த காலம்ட்ட அப்படி எதுவும் இல்ல. ஒருவேளை அப்படி எதுவும் இல்லைன்னா நீ அதுக்கிட்ட இருந்து ஓடுறது பெஸ்ட்னு லாரன் சொல்லியிருப்பா. ஷட் டவுன் டிவைஸை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ ஃபைட் பண்றதை ஆக்சுவலி லாரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஐசக்கோ தேடிட்டே தான் இருக்கான். இந்த டெக்னிக்கை யார் முன்னாடி காமிக்க கூடாதுன்னு நினைச்சேன், பட் வேற ஆப்ஷன் இல்ல. மானா ஸ்பிரிட் ஃபியூஷன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகும். ஹால்ட் அப்படின்னு சொல்லி லாரா சொல்லுவோம். அது ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆயிருக்கு. ஆக்சுவலி அதுக்கு அந்த ஷட் டவுன் டிவைஸே தேவைப்படுற நம்ம ஹீரோ இதை நோட்டீஸ் பண்ணல. நல்லவேளை ஆஃப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். என்ன மன்னிச்சிருங்க ஐசக் சொல்லுவோம். ஓ மாஸ்டர் இது என்னோட தப்பு தான் லாரா சொல்றா. டேமேஜ் ஆனதுக்கு என்கிட்ட காசு கேட்க மாட்டாங்களே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி வாங்க நம்ம மற்ற மேஜிக் ஐட்டம்ஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு லாரா கூட்டிட்டு போறா. ஷெல்ஃபில் ஒரு பிளட் இருக்கவும் அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு அவன் நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓ உங்களுக்கு ஏதோ இதில் பிடிச்சிருக்கு போல, என்னது வேணும் அப்படின்னு சொல்லி லாரா கேட்குறா. அந்த பிளட்டை நம்ம ஹீரோ பார்க்கவும் அது வாம்பயர் பிளட். வாம்பயர் பிளட்டை குடிச்சா ஒருத்தர் அது வாம்பயரா மாத்தோம் அப்படின்னு சொல்லி சில ரூமர்ஸ்லாம் இருக்கு. பட் அது ஜஸ்ட் ரூமர் தான். அதை குடிச்ச நிறைய பேர் இறந்து தான் போயிருக்காங்க. அதில் சர்வைவ் ஆன சில பேரோ பைத்தியமாக தான் இருந்திருக்காங்க. ஸோ சாகிற ரிஸ்க் எடுத்து யாரும் வாம்பயர் ஆகணும்னு ஆசைப்படல. பட் சில பேர் எட்டர்னல் லைஃப் அடையணுங்கிறதுக்காக வாம்பயர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க தான். மேபி நீ இதை ஏதாச்சும் நோபல் கிட்ட வித்தா நிறைய காசுக்கு போகும் அப்படின்னு லாரா சொல்றா. நம்ம ஹீரோ அந்த ஏர்ஷிப் மினியேச்சரையே தூக்கிட்டு வந்துட்டான். இந்த மேஜிக் ஐட்டம் பார்த்து தான் ஏர்ஷிப்பை கிரியேட் பண்ணாங்களா அப்படின்னு லொரைன் பார்க்குறா. அது மூலியமா உன்னால பார்க்கவே முடியுமா, நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணுமே லொரைன் சொல்றா. இவ்வளோ பெரிய விஷயத்த உனக்கு அசால்ட்டா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு லொரைன் கேட்கவும் டிராகன் ஃபிளவரை என்ன மாதிரி அடிக்கடி யாரும் போய் எடுத்து வர மாட்டாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் இந்த ஜாப்க்கான பேமெண்ட்டை பத்தியும் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பேசிட்டு வந்துட்டான். சரி நீ இதை ஓட்டி பார்க்குறியா நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி லொரைன் சொல்றா. டிராகன் பிளட் ஃபிளவரை ப்ராசஸ் பண்ணி ஐசக் மெடிசனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அவனை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு ஐசக் கேட்கவும் என் எக்ஸைட்மெண்ட் நான் காட்டிடுவேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. உண்மையிலேயே அவன் ஒரு ரேர் தான் அப்படின்னு பா சொல்றா. வாம்பயர் பிளட்டையும் சேர்த்து தான் அவங்க நம்ம ஹீரோக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. இது உண்மையான வாம்பயர் பிளட் தான், என்னால சென்ஸ் பண்ண முடிஞ்சது நம்ம ஹீரோ சொல்லவும். பட் லாரா சொன்ன மாதிரியே இதை குடிச்சவங்க ஒன்று பைத்தியமா போயிருக்காங்க இல்ல இறந்து போயிருக்காங்க. நீ இந்த ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு விருப்பம்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு லொரைன் சொல்றா. பட் நான் எவால்வாக கண்டிப்பா இது எனக்கு தேவைன்னு தெரியும். இந்த ரிஸ்க் நான் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ பார்க்க அண்டடாவே கடைசி வரை இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு லொரைன் சொல்றா. அது வந்து நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள எனக்கு தெரியும் நீ ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன்னா அவன் மனசு மாத்துறது கஷ்டம். ஆசைப்படியே மிடில் கிளாஸ் அட்வென்ச்சரர் ஆக அப்படின்னு லொரைன் சொல்றா. நம்ம ஹீரோவா அந்த பிளட்டையே பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த லேட்டர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க மாதிரி தான் தெரியுது. பட் அந்த லாரா உண்மையிலேயே யாரு ஹியூமன் தானா அப்படிங்கிறத நமக்கு காமிக்கல. நம்ம ஹீரோ அந்த வாம்பயர் பிளட்டை குடிச்சா சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஆப்வியஸ்லி அப்படி நடக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.